நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களிடம் நம் அன்பை வெளிப்படுத்த எதையாவது பரிசு பொருளாக கொடுத்து மகிழ்கிறோம். விசேஷமாக பிறந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுத்து அன்பை பகிர்ந்து கொள்வது இன்றும் நடைமுறையில் காணப்படுகின்றது. இப்படித்தான் நம்மை படைத்த தேவாதி தேவனும் நம்மையில் அன்பு கூர்ந்து தமது ஏக புதல்வனை நமக்காக கொடுத்தார். அவர் மனிதனாக அவதரித்து நம்மை போல் மனிதனாக வாழ்ந்து பாவமில்லா பரிசுத்தர் என்பதை நிரூபித்து நமக்காக சிலுவையில் பலியானார். அவரது இரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை மகிழ்விக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த கேசி ஹார்லேஸ் என்பவர் ஒரு இராணுவ வீரர். இவர் தன் குடும்பத்தை பல மாதங்களாக பிரிந்து ஈராக்கில் பாதுகாப்பு பணியில் இருந்தார். அவரது 6 வயது மகன் கேப்ரியலின் பிறந்த நாள் வந்தது. அவனுக்கு பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்த நினைத்தார். தான் நாடு திரும்பும் நாளும் கேப்ரியலின் பிறந்த நாளும் ஒரே நாளாக இருந்தபடியால் சற்று வித்தியாசமான பரிசு கொடுக்க யோசித்தார். சொந்த ஊருக்கு வந்ததும் ஒரு உயரமான பெட்டியை செய்து தான் அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பேக் பண்ண சொல்லிவிட்டார். பிறந்தநாள் பரிசாக தன் தந்தை அனுப்பியுள்ள பெரிய பார்சலை அவசரமாக பிரித்த கேப்ரியல் மிகவும் பரவசமடைந்தான். தனக்கு தன்னையே பரிசாக தன் தந்தையின் அன்பை நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து போனான். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவரது அன்பு விளங்குகிறது என்று வேதம் கூறுகிறது. அந்த அன்பே உருவான தெய்வத்திற்கு நன்றி காணிக்கையாக நம்மை அர்ப்பணிப்போம். 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியன் 15:3 Christ died for our sins. One song. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை சந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மரித்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டேன் சுவாமி. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஒரு அன்பு விளங்குகிறது என்பதை அறிந்து கொண்டேன் சுவாமி. ஆண்டவரை என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். தன்னையே ஹார்லேஸ் என்பவர் தன் மகனுக்கு காணிக்கையாக அனுப்பினது போல என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.